நாங்கள் இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு மிளகறி ரொட்டி கொண்டு நாங்கள் செய்ய போகிறோம். ஒரு தோசை மாதிரியும் இருக்கும், ரொட்டி மாதிரியும் இருக்கும். இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸை நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்குள்ளே இது பொட்டேட்டோ மற்றது கேரட், லீக்ஸ், ஒனியன் அண்ட் கார்லிக், இது எவ்வளோத்தையும் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதோட கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். இன்னொரு பவுலில் ரவா எடுத்து வச்சுருக்கிறேன். மற்றது அது நல்லா பேக் ஆகிறதுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்து வச்சுருக்கிறேன். மற்றது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க நாங்கள் இனி இந்த ரொட்டி நாங்கள் என்னென்னு செய்கிறதுன்றதை இனி பார்ப்போம். இப்போ இந்த எடுத்து வச்சுருக்கிற இந்த பவுலில் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ்ட் ஆக்க போகிறோம். இதுக்குள்ளே இந்த எடுத்து வச்சுருக்க இந்த ரவாவையும் எடுத்து மிக்ஸ்ட் ஆக்க போகிறோம். இது நல்லா பொங்குறதுக்காண்டி பேக்கிங் சோடா போடுறோம். இதுக்குள்ளே நாங்கள் இனி உப்பு ஆட் பண்ண போகிறோம். இது எல்லாத்தையும் நாங்கள் சேர்த்து மிக்ஸ்ட் ஆக்கிட்டு வாட்டரை விட்டு எல்லாத்தையும் நாங்கள் சேர்த்து மிக்ஸ்ட் ஆகிறோம். இது எப்படி நாங்கள் செய்யக்குள்ள ஒரு சத்தான எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்ந்த ஒரு ரொட்டி மாதிரி இருக்கும். இதை நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நாங்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம். இது குழந்தைகள் விரும்பி சாப்பிட்ற ஒரு சாப்பாடு. இதை செய்கிறதுக்கு நல்ல ஈஸியாக இருக்கும். ஒரு குறைஞ்ச டைமில் நாங்கள் செய்துட்டு போயிடலாம். இது நாங்கள் இந்த ரொட்டி பருவத்தை விட கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி நாங்கள் அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து இதை நாங்கள் ஊற விடணும். ஊற விட்டுட்டு நாங்கள் திரும்பவும் நாங்கள் ரொட்டியை செய்வோம். 15 மினிட்ஸில் புளிக்க வச்ச இது எப்படி பொங்கி இருக்குன்னு பாருங்க. இந்த மாவுக்குள்ள நாங்கள் வெங்காயம் பெருஞ்சீரகம் கடுகு மூண்டும் பொரித்து வச்சுருக்கிறோம். இதுக்குள்ளே ஆட் பண்ண போகிறோம். இந்த மாவுக்குள்ளே ஆட் பண்ண போகிறோம். இதை நல்லா ஆற வச்சுட்டு இதுக்குள்ளே போடணும். சுட சுட போட்டால் அந்த அவிஞ்சு போடும். ஓகே, இதை போட்டுட்டு இதுக்குள்ளே 2 முட்டை ஆட் பண்ண போகிறோம். நாங்கள்
இது ரெண்டையும் சேர்த்து நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போவே பார்க்க தெரியுது இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எக்கும் மாவும் சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். நாங்கள் இப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கிற மாவை நாங்கள் இனி சாஸ் பேனில் போட போகிறோம். சாஸ் பேன் எல்லாம் சூடாக வந்த உடனே இப்போ சாஸ் பேன் எல்லாம் சூடாகிட்டுது. சூடாகினோடனே நாங்கள் இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த மாவை இதுக்குள்ளே தோசை பருவ மாதிரி ஊற்ற போகிறோம். நாங்கள் இதை மூடி வைக்க போகிறோம். இது இப்போ ஓகே ஆகிட்டுது. இதை நாங்கள் இதை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். நல்ல வடிவாக பொங்கி இருக்குது. நாங்கள் ஒரு பாருங்க எப்படி இருக்குண்டு. இது நாங்கள் உடனடியாக செய்கிற ஒரு தோசைன்னு சொல்லலாம். குழந்தைகளுக்கு நாங்கள் இப்போ அவசரமாக வைக்க டேஸ்ட்டாக சத்தாக வேணுமெண்டா நாங்கள் இப்படி செய்து சாப்பிட்லாம். பாருங்கள், இது நாங்கள் சம்பலோடு சாப்பிடலாம், கறியோடு சாப்பிடலாம், சிக்கன் கறியோ ஃபிஷ் கறியோ அல்லது சோஸ் விட்டோம். பிள்ளைகளுக்கு எது விருப்பமோ அதை நாங்கள் சேர்த்து கொடுக்கலாம். இதை தனியாக கூட சாப்பிடலாம். தனியாக சாப்பிட்டா கூட நல்ல டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது நாங்கள் இனி எல்லோரும் சேர்ந்து சாப்பிடலாம். நீங்களே இதை சுட்டு சாப்பிட்டு பாருங்க. என்ன டேஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன இருக்கோ கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.